வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் கீ ரைஸ், அதாவது நெய் சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஊரில் பெரும்பாலும் எல்லா கல்யாண வீட்லேயும் கீ ரைஸ் செய்வாங்க. கூட சைட் டிஷ்ஷாக மட்டன் சிக்கன் கிரேவி தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெய் சாதம் ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப குறைவு தான். இந்த நெய் சாதம் செய்யறதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை சுத்தமாக கழுவி எடுத்து வந்திருக்கேன். இதை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஊறுற நேரத்தில் நம்ம நெய் சாதம் பண்ணுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் முதல்ல இதில் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமானதும் கொஞ்சம் திராட்சை பழமும் சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை பழம் உப்பி வந்ததும் இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே நெய்யில் வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். அது சிவந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறினதும் இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ நெய் சாதம் செய்யறதுக்கு இந்த நெய்யே போதும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இப்போது கரம் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 4 கிராம்பு, 3 ஏலக்காய். அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை ஸ்லைசஸாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நாம் அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இதில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யோட இது கலந்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தான் கணக்கு. நாம் 2 கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்தோம் இல்லையா, அதனால 3 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம். சாதம் நல்லா வெந்து தண்ணி இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து சூப்பராக தயாராகிருக்கு. இதில் கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, திராட்சை பழம், வறுத்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நெய் சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான வாசனையான நெய் சோறு எவ்வளோ சுலபமாக பண்ணியாச்சுன்னு.
இதே போல் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோட நெய் சாதம் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.